Hi friends, welcome to Shivamun 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பஜ்ஜி மிளகாய் அண்ட் மேங்கோ சாம்பாரை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ, ஆனியன், பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம மேங்கோவை அறுத்துக்கலாம் நம்மளோட மரத்துலேருந்து. இப்போ நம்மளே மரத்தில் இருந்து தான் கட் பண்ணோம். ஸோ நேச்சர் ட்ரீ ஃப்ரெஷ் மேங்கோ. இப்போ ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு மேங்கோவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நாங்கள் குக்கரில் துவரம் பருப்பு, டர்மரிக், ஜீரா அண்ட் பெருங்காயம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். இதுக்கப்புறம் நாங்கள் பாவக்காய்க்காக வெங்காயம் தக்காளி இன்னொரு வாட்டி கட் பண்ணுறோம். இது வேணும்னா நீங்கள் சொல்லலாம். பக்கத்துலேயே நாங்கள் ரைஸ் வடிக்க போகிறோம். இப்போ 3 விசில்ஸ் விட்டாச்சு. இப்போ நாங்கள் குக்கர் திறக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். இப்போ தாளிச்சிட்ட பிறகு நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தாளிக்க போயிடலாம். இப்போ ஒரு விசில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை சூடான உடனே ஆயில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளிக்க ரெடி ஆகிட்டோம். இப்போ இது சூடான உடனே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம மஸ்டர்ட் போட்டுக்கலாம். மஸ்டர்ட் போட்டு பொரிஞ்ச உடனே ஜீரா போட்டுக்கலாம். ஜீரா போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் வதங்குற 1 ஆனியன் போட்டுட்டு பூண்டு நசுக்கி போட்டுட்டு ஆனியன் போட்டுடலாம். போட்டுட்ட பிறகு நம்ம கருவேப்பிலையும் போடலாம். ஆனியன் அண்ட் கர்லீவ்ஸ் போட்டுடலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். 5 மினிட்ஸ் வதங்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கர்லீவ்ஸ் கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சுக்கிடுங்க. இப்போ க்ரீன் ஸ்மெல் வராமல் பார்த்துக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பவுடர் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நம்ம வேக வச்ச பருப்பை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே வெங்காயத்தை கூட பூண்டு கூடலாம் சேர்ந்துட்ட உடனே நம்ம அந்த வேக வச்ச பருப்பை அந்த நம்ம தாளிச்சதுக்குள்ளே போட்டுடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள்லாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பஜ்ஜி மிளகாய் நம்ம வேக வச்சோம்ல அதை பார்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகாய் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
ஐயோ அவங்க மாங்காய் போட்டதுனால புளி வேண்டாம். மட்டும் சொல்லணும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம பக்கத்துலேயே பாவக்காவும் வைக்கிறோம். இப்போ நம்ம டேஸ்ட்க்கு ரெடி ஆயிடலாம். இப்போ ரெடியாக சாம்பார் ரெடி. பஜ்ஜி மிளகாய் அண்ட் மேங்கோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்ட் டைம். இப்போ என் தம்பி டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். சூப்பர், நல்லா இருக்கு. நான் இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் ஸோ ஹேண்ட்ஸம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சாப்பாட்டுக்கு போயிடலாம். டின்னருக்கு போயிடலாம். லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.